அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் டிஎன்செட் அண்டு காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் வெரி பவர்ஃபுல் ரிசல்ட். ஸோ ரிசல்ட் நேம் பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி தியரம். ஸோ இந்த ரிசல்ட் இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கண்டிப்பாக மூவ் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். என்ன ரீசன்னா, நமக்கு தெரியும் ரியல் அனாலிசிஸில் sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு. பட் இதே ரிசல்ட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஏன் ட்ரூ? காஸ் ஸ்கொயர் இசட் ப்ளஸ் sin ஸ்கொயர் இசட் ஈக்குவல் டு 1ன்றது ஏன் ட்ரூ அப்படின்றதுக்கான ஆன்சர் இந்த ஐடென்டிட்டி தியரம் கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ whenever sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இன் ரியல் அனாலிசிஸ் அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ இன் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஆல்சோ. கரெக்டுங்களா? பட் எப்படி? அதுதான் ஐடென்டிட்டி தியரம். ஸோ இது போல் ஒவ்வொன்றுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஐடென்டிட்டி தியரத்தை வச்சு ஃபஸ்ட்டு ரியல் ஸ்டேட்மெண்ட்லாம் காம்ப்ளெக்ஸுக்கு ட்ரூ அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா தியரத்தையும் ப்ரூவ் பண்ணுறோம். பட் அதை நம்ம படிக்கலை, அதுதான் இங்கே முக்கியம். அப்படி நம்ம படிக்கவே இல்லை. பட் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ட்ரூ அப்படின்னா ஐடென்டிட்டி தியரம் இல்லைன்னா ட்ரூ கிடையாது. ஸோ அதனால தான் இது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் வெரி பவர்ஃபுல் ரிசல்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆன்றதை பார்த்துடலாம். லெட் f1gr two analytic function. Analytic function in domain D. Okay, let s equal to set of all z such that f of z equal to g of z. ஸோ என்னுடைய எஸ்ன்ற செட் எப்படி பார்க்குறேன், கலெக்ஷன் ஆஃப் ஆல் இசட் சச் தட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் ஜி ஆஃப் இசட்டாக இருக்கணும். ஸோ எஃபோட இமேஜும் ஜியோட இமேஜும் எங்கே ஈக்குவல் வேல்யூ எடுக்குதோ அந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிற செட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் எஸ்ன்னு டினோட் பண்ணுறேன். புரியுதுங்களா? சப்போஸ் த செட் எஸ்எஸ் லிமிட் பாயிண்ட் இன் டி லிமிட் பாயிண்ட் இன் டி அப்படின்னா தென் f of z equal to g of z for all z belongs to C. புரியுதுங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். f1gr two analytic function on domain Dயில் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். எஸ்ன்றது செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் சச் தட் f of z equal to g of z இருக்கணும். கண்டிஷன் இங்கே ஆட் பண்ணுறேன். எஃப்வும் ஜியும் எங்கெல்லாம் ஈக்குவல் இமேஜ் இருக்குதோ அந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் என்னுடைய செட்டில் இருக்கிற பாயிண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன். எஸ்ஸுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸாக எடுத்துக்கிறேன். இந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸுக்கு லிமிட் பாயிண்ட் டியில் கிடைக்குதான், ரொம்ப முக்கியம். த செட் எஸ்எஸ் லிமிட் பாயிண்ட் இன் டி அப்படின்னா தென் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் இசட் ஃபார் ஆல் இசட் பிலாங்ஸ் டு சின்றான். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது போல் ஸ்டேட்மெண்ட் காலேஜ் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரூஃப் படிச்சுட்டு போங்க. ப்ரூஃப் படிச்சுக்கிட்டு 2-3 ப்ராப்ளம் இதை டிபெண்ட் பண்ணி எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூவில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் எக்ஸாம்லேயும் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஐடென்டிட்டி தியரம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ காலேஜ் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த கொஷினை நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இது தான் நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக ரியலில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? இந்த டொமைன் டின்றது ஒரு ஓப்பன் கனெக்டட் செட்டு விச் இஸ் சப்செட் ஆஃப் சி. ஸோ காம்ப்ளெக்ஸ் டொமைனுடைய ஒன் ஆஃப் த சப்செட் தான் டி எடுத்துக்கிறேன். டொமைன் மீன்ஸ் இட் இஸ் அன் ஓப்பன் கனெக்டட் செட், அவ்வளோதான். ஓகே, இங்கே பாருங்கள் எஃப்என்ஜிஎல் அனாலிட்டிக். அப்போ 2 ஃபங்க்ஷன் நீங்கள் கையில் எடுத்துக்கணும். அதில் எங்கெல்லாம் இமேஜ் வேல்யூ ஈக்குவல் ஆகுதோ அந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் நான் இசட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் இன் டியில் கிடைக்கணும், ரொம்ப முக்கியம். எஸ்ஸோட கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸோடைய லிமிட் பாயிண்ட் எங்கே இருக்கணும், இந்த டொமைன் டிக்குள்ளே டிஃபைன்ட் ஆகணும். அப்படி இருந்தால் எஃப்ஜியும் ஹோல் சியில் அக்ரி ஆகிடும். ஓகே, இது எல்லா சிக்கும் அக்ரி ஆகிற பாயிண்ட் கிடையாது. சம் பாயிண்ட் ஈக்குவல் இமேஜ் எடுக்கலாம். ஸோ சம் பாயிண்டில் ஈக்குவல் இமேஜ் எடுத்துட்டாவே என்டையர் சிக்கே ஈக்குவல் இமேஜ் எடுக்கும். எப்போது இந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸோடைய லிமிட் பாயிண்ட் டியில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது நடக்கும்.
புரியுதுங்களா? ஸோ இதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க அப்படின்றத ஐடியா கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள். சப்போஸ் தட் f is a function from C to C, be an analytic function. Defined on set of all z such that mod z less than 1. இதான் என்னுடைய டொமைன் டி. எஃப்ன்றது ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். அண்ட் f of 1 by n equal to n by 1 plus n. ஓகே. ஸோ f of 1 by n எப்படி டிஃபைன் பண்ணுறேன்? 1 by 1 plus n டிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் f of z equal to என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். புரியுதுங்களா? இது பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி தியரத்தோட அப்ளிகேஷன். f is an analytic function, எந்த டொமைனில் set of all z such that mod z less than 1ல டிஃபைன் பண்ணுறேன். அண்ட் f of 1 by n equal to n by 1 plus n கொடுத்துருக்கேன். அப்படின்னா உங்களுடைய f of z என்னவாக இருக்கும்? என்டையர் சிக்கு. ஸோ ஃபங்க்ஷன் சியில் அனாலிட்டிக்காக இருக்கணும், இந்த டொமைனில் டிஃபைன்ட் ஆகணும். கரெக்டுங்களா? கண்டிஷன் தட் f of 1 by n equal to n by 1 plus n இருக்கணும். ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிட்டி தியரத்துக்குள்ளே ரிலேட் பண்ணுறது? ஸோ நீங்கள் அந்த ஜியை கண்டுபிடிக்கணும். அந்த கரஸ்பாண்டிங் எஃப்ன்றது உங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக டிஃபைன் பண்ணிட்டேன். f of 1 by n equal to n by 1 plus n அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை ஒபே பண்ணுது. பட் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த ஜி. ஸோ இந்த ஜியை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு எஃப் யாருன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சரை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 9384686847 அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.